ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம்னா, ஏசப்பா ஏற்கனவே 6 காட்சி அவர் மரித்து உயிர்த்து 6 காட்சி கொடுத்துட்டாரு. இப்போ 7வதாவது வந்து பரிசுத்த ஆவியா வந்து இறங்குறாரு. அதாவது அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் சொல்லுவாங்க. அதில் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 120 பேர் கூடியிருந்த அவையில் திடீர்னு ஆவியானவர் நெருப்பு வடிவத்தில் வந்து எல்லாருக்கும் இறங்குறாரு. அப்போது அந்த இடமே வந்து புயல் காற்று மாதிரி ஒரு ஒரு கிடுகிடுன்னு ஆடி இதாயிடுச்சு. அப்போ அங்கே இருந்த அப்போஸ்தலர்கள் பேசும்போது அவங்க அங்கே கலில அதாவது ஜெருசலேமுக்கு அவங்க வந்திருந்த அநேகர் இருக்காங்க. ஒரு 14 மொழி இனத்தர், அது ஏதோ கோயில் திருவிழாவுக்கு ஏதோ வந்திருக்காங்க. அப்போ அவங்க பேசும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க மொழியில், அதான் அந்நிய பாஷைனா இன்னொருத்தரோட மொழி இல்லையா, அப்போ அந்த அவங்கவுங்க மொழியில் பிற பாஷைகளில் கேட்கப்பட்டது. அப்போ அந்த பாஷைகளை பார்த்து இவர்கள் படிக்காதவங்க, இவங்க கலிலேயர், இவங்க எப்படி நம்மளுடைய பாஷையில் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம். ஒருவேளை இவங்க வந்து குடிச்சிட்டு ஒவ்வொரு போதையில் ஒருவேளை இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் பேதுரு சொல்லும்போது, அப்படி இல்லை ஐயா, இது யோவேலில் சொல்லதோ, கடைசி நேரத்தில் எனது ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குழந்தைகள், முதியோர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், உங்கள் வேலைக்காரர்கள் எல்லார் மேலேயும் வந்து அது வரும் இல்லையா, அந்த இது இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, இதோ நீங்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து என்ற மெஸ்ஸியா, அவரை நீங்கள் வந்து சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டீங்க, அவர் தான் வந்து உண்மையிலே தேவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க உடனே அதை ஏற்றுக்கிட்டு, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லும்போது அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு வருதுங்க. அப்போ ஆண்டவர் வந்து 7வது காட்சியாக எப்படி வர்றாருன்னா, பரிசுத்த ஆவியாக வந்துட்டார். எப்படி அந்த சமாரிய பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் இல்லைங்களா, சமாரியா போகிற வழியில் அந்த பெண் தண்ணி எடுக்க வரும்போது, இதோ தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு வந்து ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா. அப்போ அதே மாதிரி இதோ எங்கேயும் தொழுது கொள்கிற காலம் வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம், நான் உட்காந்துற இடத்துலேருந்து நான் ப்ரேயர் பண்ணலாம். வெறும் அந்த கட்டடங்களுக்குள்ளே தான் போய் ப்ரேயர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என் இருதயத்தில் இருக்கிறாரு. அவரை நோக்கி நான் மன்றாடும்போது அவர் என்னோடு வந்து வாசம் செய்கிறார். ஆனால் பரிசுத்தத்தோடும் தூய்மையோடும் நம்ம வந்து அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது பார்த்திங்கன்னா உயிர்த்த தேவன் உயிர்த்த 50வது நாள் கழித்து தான் பார்த்திங்கன்னா இந்த பெந்தகோஸ்து நாள் வருது. இப்போ இதுக்கு எப்படின்னா, லேவியர் ஆகமத்தில் 23வது அதிகாரம் 15வது வசனம் படிச்சிங்கன்னா, அதாவது ஓய்வு நாளில் அடுத்த நாளில் இருந்து 7 வாரங்கள், அந்த 7 வாரங்களுக்கு அப்புறம் 50வது நாள் தான் வந்து அறுவடை நாள் கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அப்போ 50வது நாள் ஓய்வு நாள் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஏன்னா அன்றைக்கி நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஏன்னா வாரத்தின் முதல் நாள் தான் சண்டே. இப்போ வந்து வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையை நம்ம இது பண்ணுறோம், மண்டேவை இது பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து லேவியர் ஆகமத்தில் வந்து ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை குறிப்பிடுது. அதுக்கு அடுத்த நாள்னும் போது அது வந்து ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிடப்படுது. அதுலேருந்து 7 வாரம், அந்த 7 வாரத்துக்கு அப்புறம் 50வது நாள் அறுவடை திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா சண்டே ஆண்டவர் உயிர்க்கிறாரு இல்லையா. அப்போ விடியற் காலை, அதாவது வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் அவர் உயிர்த்துட்டாரு அப்படின்னு வருது. ஸோ அதுலேருந்து நீங்கள் 7 வாரம் கணக்கு போட்டு வந்தீங்கன்னா, ஒரு சண்டேயில் வந்து ஆண்டவர் வந்து அந்த பெந்தகோஸ்து நாள், அதாவது பரிசுத்த ஆவியை இது பண்ணுறாரு. அவங்க கூடியிருந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏசப்பாவுடைய அம்மா, அவங்க கசின், அதாவது உடன்பிறவா சகோதரர்கள் மற்றும் சீடர்கள், மற்றும் அவங்கள நம்பி வந்த அவங்களுக்கு கீழே வந்த சில சீடர்கள், அப்புறம் பெண் சீடர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 120 பேர் இருக்கும்போது, அங்கே அந்த யூதாஸுக்கு பதிலாக மத்தியாஸ் என்ற ஒரு சகோதரனை வந்து சீட்டு குலுக்கி அதுக்கு பதில் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது இல்லைங்களா. அப்போது நம்ம இப்போ ஆவியானவர் வந்து நம்ம ஆண்டவர் 7வது காட்சியாக அவரே வந்து இப்போ தூய ஆவியின் மூலமாக இறங்கிட்டாருங்க. இப்போ வந்து
யாருமே வந்து இதில் தப்பிக்க முடியாது. ஏன்னா மனசாட்சி அப்படின்றதுலையும் உன் இருதயத்தை கேளு, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது சத்தியம் பண்ணி சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் வந்து இப்போ ஆவியானவர் நம்ம கூட இருக்கார். அந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மனசாட்சி, ஒரு ஈவு, இரக்கம் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளே இருக்குது. அது வந்து நம்ம கிறிஸ்தவங்களை விட பிற ம பிற இனத்தாருக்கு நிறைய இருக்குங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்க வந்து சட்டம் தெரிஞ்சிட்டும் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். இன்னும் நம்ம வந்து அடுத்தவங்கள குறை சொல்லிக்கினே நான் கிறிஸ்தவன், நான் இப்படி தான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்கிறோம். ஆனால் பிற இனத்தான் யாருக்கும் தெரியாமலே நன்மைகளை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ தயவுசெய்து மக்களே, நீங்கள் கொஞ்சம் மனம் திரும்புங்க. நம்ம கிறிஸ்துவ மக்கள் வந்து கண்டிப்பாக மனம் திருந்தணும். ஏன்னா காலம் இனிமேல் செல்லாதுங்க. ஏன்னா அவருடைய வருகை சமீபமாக இருக்குது இல்லைங்களா? இந்த பாருங்கள் எவ்வளோ பாவங்கள் நடக்குது. அவர் ஆண்டவர் மத்தேயு 24 சொல்லிக்கிறார், நான் வரும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கணும். ஏன்னா அவர் சீக்கிரம் வந்துட்டால் கொஞ்சம் நஞ்சமாக இருக்கிற நல்லவங்க கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஏன்னா நம்ம யாருமே நல்லவனாக இருக்க முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறின திடீர்னு பொய் சொல்லிடுறோம், திடீர்னு இச்சைக்கு அடிமையாகிறோம், திடீர்னு போஜன பிரியராயிடும், திடீர்னு பெருமை வந்துடுது, திடீர்னு வந்து இந்த விக்கிரக ஆராதனை மாதிரி பண ஆசை இது வந்தது. ஆக்சுவலாக விக்கிரக ஆராதனை சிலை வழிபாடு தான் சொல்கிறாங்க. ஆனால் பெருமை, பொறாமை, ஆணவம், பண ஆசை இது எல்லாமே விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? என்னை விட தன் தாயோ தந்தையோ தன் எழுத்தையோ மற்ற தனக்கு தேவையான அது சூழ்ந்திருக்கிற எதையாவது அதிகமாக நேசிக்கிறவன் என்னுடையவன் அல்ல என்று சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் குடும்பமாக இருக்கிறீங்க, அது நல்ல விஷயந்தான். அது உங்கள் கடமை, அது உங்கள் சிலுவை. உங்கள் மனைவியை பார்த்துக்கிறது, உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிறது, அது வந்து உங்களுடைய சிலுவை. அந்த சிலுவையை நம்ம சுமந்து தான் ஆகணும். சுமந்துட்டே நம்ம ஆண்டவரை நோக்கி போய்கிட்டு இருக்கணும் இல்லைங்க? தன்னுடைய சிலுவையை தூக்காமல், தன்னைத்தானே வெறுத்து தன்னை சிலுவையை தூக்காமல் என் பின்னே நீ வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சிலுவைகளை நம்ம வந்து நம்ம வந்து தூக்கி தான் ஆகணும். அந்த கடமைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இது நான் கடவுள்கிட்ட வந்துட்டேன், எனக்கு அந்த சிலுவைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் ஏமாற்றக்கூடாது. புரியுதுங்களா? உங்கள் கடமையை நீங்கள் செய்ய. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய கடமை செஞ்சுட்டு தான் போனார். அவருக்கு அது ஒரு விஷயம் இல்லை, அழிஞ்சு போ அப்படின்னு சொன்னால் அழிஞ்சு போயிடுங்க. அவர் விண்ணகத்துலேருந்து இறங்கி வந்து அடிபட்டு உதப்பட்டு இது பண்ணோன்னு எதை தலையெழுத்தானே? எதுக்காக? நம்மளுக்காக. அதனால் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய நம்மளுடைய ஜென்ம பாவம், நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய நோய்கள் இது எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் தன்னுடைய சிலுவையில் தாங்கினார், ரத்தம் சிந்தினார், மீட்பு கொடுத்தாரு. அதனால் தயவுசெய்து நாமும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம், பரிசுத்தமாக வாழலாம். தூய ஆவியான நம்ம வாசம் பண்ணுற அளவுக்கு நம்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்திக்கலாம். ஆண்டவர் ஜோசுவாட்ட சொல்ல, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் அப்படின்ட்டு அந்த அந்த இது பண்ணும்போது சொல்ல, அந்த மாதிரி நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கணுங்க. நம்ம எப்போவுமே நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கலாம். கிறிஸ்தவர்களே தயவுசெய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களே, உங்களை நீங்கள் எப்பவும் பரிசுத்தமாக வச்சுருக்குங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்தித்து மகிழ்ச்சி. ஆமேன்.